கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 18/6/2026 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. The Lord was with him. He was successful in whatever he undertook. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட இருக்கும் கர்த்தர் என்கிறதான வார்த்தைகளிலே ஆண்டோட வார்த்தையை சற்று தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, யார் இருந்தாலும் இல்லாட்டினாலும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறது மிக மிக முக்கியம் என்பதை நாம் முதலாவது உறுதி செய்வோம். மனிதர்கள் இருப்பார்கள், உறவுகள் இருப்பார்கள், நண்பர்கள் இருப்பார்கள். எல்லாரும் சில காலங்கள் தான். அவர்கள் எல்லாரும் நம்மை விட்டு மறைந்து போவார்கள், நம்மை விட்டு தூரம் போவார்கள். நம்மை விட்டு விலகாதவர். அதனால தான் அவருடைய பேர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அந்த தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அப்படி நம்மோடு கூட கர்த்தர் இருந்தால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் செய்கிற காரியங்களும் அனுகூலமாய், அதாவது ஆசீர்வாதமாய், நன்மையாய் நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் வியாழக்கிழமை தேவன் கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாளுக்காக என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நல்ல நாளை கர்த்தர் எங்களுக்கு காண செய்தீரே, எதற்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எசேக்கியா எங்கெல்லாம் போனானோ, எதையெல்லாம் செய்தானோ அது கர்த்தர் வாய்க்க பண்ணியிருக்கிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேரில் வைத்திருந்த நம்பிக்கை உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை கை கொண்டு நடந்ததுதான் காரணம் என்பதை இந்த அதிகாரத்தின் மூலமாய் தெரிந்து கொள்கிறோம். எங்களுடைய காரியங்களும் அனுகூலமாய் மாற வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே முழு விசுவாசத்தோடு முழு மனதோடு கூட ஜீவிக்க வாழ எங்களையும் தத்தம் செய்கிறோம். உம்முடைய வேத வசனங்கள் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய அனுபவத்தை இன்னும் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். வேத வார்த்தைகள் கீழ்ப்படிந்து இடது வலதுபுறம் சாயாமல் உம்மை சார்ந்து வாழ கிருபை பாராட்டும். இந்த நாளிலும் நாங்கள் செய்கிற அத்தனை காரியங்களையும் கர்த்தர் அனுகூலமாய் வாய்க்க பண்ண பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730.